Hello guys, actually நான் இந்தியா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு. ஸோ ராசல் கைமாவில் தான் என்னுடைய ஃப்ளைட்டு. ராசல் கைமாவுக்கு போயிட்டுருந்தேன். அண்ட் ராசல் கைமாவுக்கு போயிட்டுருக்கும் பொழுதே எனக்கு நியூஸ் வந்துச்சு, நிறையா ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க பிகாஸ் ஆஃப் இந்த சைக்ளோன், மாண்டஸ் சைக்ளோனால் நிறையா கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ளைட்ஸ் எல்லாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய ஃப்ளைட் வந்து புக்கிங் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. அண்ட் மார்னிங் வந்து பாம்பே ரீச் ஆகிட்டேன். ஸோ பாம்பே டு சென்னை கனெக்ஷன் ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இண்டிகோ ஏர்லைன்ஸில் தான் வந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா பாம்பேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ துபாய் டு இந்தியா, அதுக்கப்புறமா பாம்பே டு சென்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாக்க, மும்பைலேருந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆன வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மும்பைலேருந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறப்போ நல்ல வெயில் இருந்துச்சு, ஆஸ் வெல் அஸ் ஏன்னா இன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து நல்லாவே இருந்துச்சு, நல்ல சன்னி வெதர் எங்கே அப்படின்னாக்க மும்பையில். அண்ட் இமிடியேட்டாக என்னன்னாக்கா டேக் ஆஃப் ஆகிட்டோம். அண்ட் டேக் ஆஃப் ஆகிறது, அங்கே டேக் ஆஃப் ஆனது ஒன்றும் தெரிஞ்சுக்கல, பிகாஸ் சென்னையில் தான் சைக்ளோனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பட்டுச்சு. சைக்ளோன் எப்படி இருக்கும் அண்ட் சைக்ளோன் இருக்கிறப்போ நம்மளுடைய வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், க்ளவுட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் ஓகே லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் ஷூட் அப்படின்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மும்பைலேருந்து டேக் ஆஃப் ஆகிற அந்த இதுதான் ஷாட் தான். ஸோ மும்பை சொல்லவே தேவையில்ல, அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ் வெல் அஸ் நிறைய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்க ஒரு சிட்டி. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்டு மிட்வே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்க, இந்த ஸ்கைக்கு மேலே வந்துட்டுருக்கப்போ நல்லா ஹாட் வெதராக தான் இருந்துச்சு. அதாவது மேகத்துக்கு மேலே போகிறப்போ நல்ல வெயில் அடிச்சிச்சு, நல்ல வெயில் தெரிஞ்சிச்சு. சைக்ளோன் இருக்க மாதிரியே தெரியல. பேசிக்காக சைக்ளோன் இருக்க மாதிரியே நமக்கு வந்து அந்த இண்டிகேஷன்ஸ் எதுவுமே தெரியல. சென்னையில் சைக்ளோனா அப்படியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்கை கலரும் ஆஸ் வெல் அஸ் அந்த சன்லைட்டும் ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் அங்கே அப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த டார்க் க்ளவுட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, டார்க் க்ளவுட்ஸ் வந்த உடனே சென்னை நெருங்கிட்டோம் அப்படின்னு பைலட் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அண்ட் அப்படியே போக போக பார்த்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுதே அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அண்ட் பைலட் என்னன்னாக்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, லைக் கொஞ்சம் பேட் வெதராக இருக்குது, மேபி டிலே ஆகலாம், லேண்டிங் மேபி டிலே ஆகலான்னு. உள்ளார என்ட்ரு ஆகிறப்பே பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படியே சென்னை வந்து அப்படியே பெரிய ஒரு பெரிய போர்வையை வச்சு போத்துன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு, ஆஸ் வெல் அஸ் பயங்கர காற்று. அண்ட் இது வந்து என்னன்னாக்கா ட்ரிஸ்லிங் இருந்துச்சு, தூறல் இருந்துச்சு. ஸோ லேண்டிங் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அமேசிங். இது வரைக்கும் நிறைய லேண்டிங் இந்த மாதிரி நிறைய என்னன்னாக்கா ட்ராவல் டைமில் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் ஒரு சைக்ளோன் இருக்கிறப்ப லேண்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு சைக்ளோன் இருக்கிறப்ப எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஏன்னா ஃப்ளைட்டே கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கேன்சல் இல்லை, நம்ம வந்து ரன் த்ரூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைலட் வந்து ஃப்ளைட்டை எடுத்தார். பட் அந்த லேண்டிங் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சில்லிங்காக, ஆஸ் வெல் அஸ் எப்பொழுதுமே சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது ஒரு மழை எப்பொழுதுமே இருக்கும், லைட்டாக ஒரு தூறல் இருக்கும் எப்பொழுதுமே. ஆனால் இந்த தடவை வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஃபியூரியஸாக பயங்கர ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் தூரலை தாண்டி மழை ப்ளஸ் காற்று. லேண்டிங் ஆகிறப்பே ரொம்ப தூரம் அப்படியே அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே ஒரு கூட்டிகிட்டே போனார். அவர் ஸ்டாப் பண்ணவே முடியல, கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. அந்தளவுக்கு பயங்கர ஒரு சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த சைக்ளோன் டைமில் நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், ஆனால் சைக்ளோன் டைமில் நான் வந்து ஃப்ளைட்டில் லேண்டிங்கில் இருந்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் எடுத்து ஓகே உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஷூட் பண்ணேன். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், இப்போ சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுதே நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஃபாக் ஆஸ் வெல் அஸ் என்னன்னாக்கா தூறல் இதெல்லாமே அந்த ஜன்னலில் வந்து கிராஸ் ஆகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு லேண்டிங் ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் லேண்டிங் ஆஃப்டர் லேண்டிங் போஸ்ட் லேண்டிங் தான் கொஞ்சம் பைலட் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டார், பிகாஸ் ஆஃப் த வெதர் கண்டிஷன் ஆஸ் வெல் அஸ் லேண்டிங் அந்த ரோடுனால. சி நவ் யூ கேன் சி கிரீன்லேண்ட். இப்போது லேண்ட் ஆகிட்டோம். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் அமேசிங் வீடியோ. இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், பிகாஸ் ஆஃப் சைக்ளோன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வில் share some other information in some other video. Stay tuned.